டேய் சுந்தர், நீ காயத்ரி கூட்டிட்டு சிட்டி முழுக்க காமிச்சு கூட்டிட்டு வா. நீங்க வர வரைக்கும் நாங்க இங்கேயே இருக்கோம். உனக்காக ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? காயத்ரியை பத்திரமா கூட்டு வாடா. வா காயத்ரி. தம்பி, எம்எல்ஏ ஐயா மேல இருக்காங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரையா. உன் ஃபைல் எம்எல்ஏ கிட்ட காமிச்சு கையெழுத்தும் வாங்கிட்டேன். நேக்கு எதுவும் தேவையில்லப்பா. என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் மட்டும் போட்டுரு. சரி வச்சிடுறேன். வணக்கம் ஐயா. ஐயோ, மறுபடியும் வந்துட்டியா? எம்எல்ஏ சார் இல்லையா? தம்பி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. காலையில இருந்து அவர் வீட்டை சுத்தி பார்ட்டி ஆபீஸ சுத்தி ஐயாவை தேடி அலைஞ்சிட்டு வரேன் தம்பி. அதுக்கு நான் என்னையா பண்றது? அது ஒண்ணு இல்ல தம்பி, என் மகனுக்கு ஹார்ட் ஆபரேஷன். நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. கெஞ்சி கேக்குறேன், நீங்க மட்டும் மனசு வச்சீங்கன்னா என் பையன் பொழைச்சுக்குவான் தம்பி. காலங்காத்தால நேக்குன்னு வந்து சேர்றதுங்க பார். இங்க பார், எழுந்திரியா, எழுந்திரி. ஏயா, நான் தான் கடவுள்னு நீ ஒத்துக்கிறல்ல? அப்போ சாமிக்கு வெறும் கையெடுத்து கும்பிட்டா மட்டும் போதுமா? தட்சணை போடணும்யா. அப்பதான் உன் பையனோட ஹார்ட் ஆபரேஷனை பத்தி அவர்கிட்ட எடுத்து சொல்லி உனக்கு தேவைப்படுற 2 லட்சம் ரூபாய 2 நிமிஷத்துல அரேஞ்ச் பண்ணி தரேன். இதெல்லாம் 20,000 ரூபாய் கடவுள் உண்டியல் இல்ல, பூசாரி என் அக்கௌண்ட்ல போடு. ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க நாங்க உயிர் வாழ்றதே கஷ்டமா இருக்கு. அவ்வளவு பணத்தை நாங்க எங்க இருந்து கொண்டு வர்றது தம்பி? ஐயோ, எப்ப பேசினாலும் அழுதுகிட்டே இருக்க. உனக்கு தீர்வு சொன்னா படத்தோட டைலாக் சொல்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க. எம்எல்ஏ சார் இங்க இல்லையா? அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. அவர் எப்ப வருவாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்றதா இருந்தா இரு, இல்லனா போ. தம்பி அப்படி எல்லாம் சொல்ல விடியா. எப்ப பார்த்தாலும் காலை பிடிச்சிக்கிட்டு. போஸ் வேண்டாம். விட மாட்டேன். போஸ் என்ன தடுக்காத. தம்பி, அவர் போய் சொல்றாரு தம்பி. எம்எல்ஏ சார் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. இன்னைக்கு என் பையனோட ஹார்ட் ஆபரேஷன் தம்பி. இந்த அப்ளிகேஷன்ல அவர் கையெழுத்து போட்டாங்கன்னா என் மகனுக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. ஆனா அவர் போய் சொல்றாரு தம்பி. ஏண்டா தண்டராஜே, அண்ணா போலீஸ்கார கூட ஜோக் அடிப்பாங்களாடா? நம்ம கேஸ் என்னாச்சுடா? அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டேன். வணக்கம் சார். யார் பண்ணி? எப்ப நெஞ்சு நின்னு போயிடும் தெரியாத ஒரு மாணவனோட அப்பா சார் இவரு. அந்த பையன் உயிர் பழைக்கணும்னா ஆபரேஷன் பண்ணும் சார். அந்த ஆபரேஷன் பண்ணணும்னா உங்க கையெழுத்து வேணும் சார். அதுக்கு உங்க பிஏ 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறார் சார். ஏண்டா உண்மையா? சாரி சார், அது வந்து மாயமுடு. மார்க்கெட்ல என் பார்ட்டியோட மதிப்பை குறைச்சி என்ன இன்சல்ட் பண்ணிட்டேடா. ஹார்ட் ஆபரேஷனுக்கு வந்தா சீப்பா 20,000 கேப்பியா? குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாய் கேட்கணும். இங்க பார் தம்பி, என் பிஏக்கு ரேட்டு தெரியாததெல்லாம் அவன் வாய்க்கு வந்ததை உளறிட்டான். 50,000 ரூபாய் எடுத்துட்டு வா, உடனே ஆபரேஷன் நடந்துடும். கையெழுத்து போட முடியுமா முடியாதா? போட மாட்டேன். என்ன பண்ணுவ? மரியாதையா சைன் பண்ண, இல்ல நான் நீ செத்துருவேன். சைன் போடு. டேய், எவ்வளவு தைரியம்டா உனக்கு? எம்எல்ஏ சாரே கொல்றேன்னு சொல்றியா? இவன் ஒரு எம்எல்ஏ, நீ ஒரு போலீஸ் ஆபீசரா? டிபார்ட்மெண்ட் மானத்தை பப்ளிக்ல கெடுக்குறீங்களடா. கையெழுத்து போடு. 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 போடுன்றல. போடு.
தம்பி, நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா கடவுள் மாதிரி வந்து என் மகன் உயிரை காப்பாத்திட்டீங்க. என் ஆயுசையும் சேர்த்து நீங்க நீண்ட நாள் வாழணும் தம்பி. ஏய், யாரா நீ? போஸ், சுபாஷ் சந்திர போஸ். நீ ஒரு நேர்மையான எம்எல்ஏ நினைச்சு உன் ரெக்கமெண்டேஷனுக்காக வந்தண்டா. என்னடா முறைக்கிற? தப்ப பார்த்து தள்ளி போகவும் மாட்டேன், தப்பு பண்ணா சும்மா விட மாட்டேன். வேணாம், என்ன ராட்சசனாக்காத. சார் வணக்கம் சார். காலையில போஸ்ன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இங்க ஒருத்தன் வந்தான்ல. நீங்க? நான் போஸோட ஃப்ரெண்டுங்க, இவன் அவன் தங்கச்சிங்க. ஆமாங்க. என்னடா காயத்ரி நம்ம அங்க வர சொல்லிருந்தோம்ல. டேய் விட்டுடுங்கடா, டேய் விட்டுடுங்கடா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்டா. என்ன விடுடா, என்ன விடுடா. டேய் விட்டுடா டேய். வேண்டாண்ணா, என்ன எதுவும் செஞ்சிடாதண்ணா. ஐயோ மூடு எல்லாத்தையும் கெடுக்கிறியடி. நான் அண்ணன் இல்லடி, மச்சாண்டி. கொன்னுட்டான பரதேசிய.
அண்ணா டேய் boss, வேண்டாம்டா. boss, வேண்டாம்டா. சொன்னா கேளுடா. அண்ணா, நில்லுடா. டேய் boss, அண்ணா, boss, டேய், அவனை விட்டுடா, வாடா டேய். அண்ணா வேணாடா. டேய் boss, சொல்றோம்ல. boss, சொல்றேடா. அண்ணா, சொன்னா கேளுடா. டேய், அவனை பிடிங்க. டேய் boss, அண்ணா சொன்னா கேளு. boss. அண்ணா, டேய் boss, வேண்டாம். அண்ணா டேய் boss, சொன்னா கேளு. காயத்ரி, 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 அம்மா காயத்ரி அம்மா காயத்ரி. தப்பு பண்ணது எம்எல்ஏவும் போலீஸுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போஸுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கலம்மா. போஸோட தங்கச்சிக்கு பேச்சு போச்சு. சந்தோஷமா இருந்த அந்த குடும்பம் ஒரேடியா ஊமை ஆயிடுச்சு. ஆமா, சின்ன வயசுல இருந்து போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்த போஸ் இப்ப போலீஸ்ங்கிற பேரை கேட்டாலே வெறுப்பாகிறான். அந்த வேதனையை மறக்கிறதுக்கு தான் சரக்கடிக்க பழகிக்கிட்டான். ஆமா புண்ணியா, ஆனா யூனிஃபார்மை மட்டும் மறக்கவே மாட்டேங்கிறான். ஆமா புண்ணியா, சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருப்ப, இப்ப என்னதான் ஆன? டாக்டரா தான் இருக்கேன். அப்புறம் என்ன, எங்கேயாவது ஃபாரினுக்கு போய் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போற? இல்ல, இங்கேயே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப நல்ல முடிவெடுத்த புண்ணியா. ஆமா, போஸ் டவுனுக்கு எதுக்கு போயிருக்கான்? மனசுக்கு பிடிக்கலனாலும் எங்களையும் குடும்பத்தையும் விட்டுட்டு துபாய்க்கு போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எப்போ வருவான் தெரியாது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு பாத்துக்கலாம் வாமா.